அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக்கிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வித் ப்ராப்பர்ட்டி. இந்த வித் ப்ராப்பர்ட்டி இதை நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, உங்ககிட்ட ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு வித்தை கொடுக்குறது. ஒரு எனக்கு வந்து 100 பிக்சல் வேணும், என்னோட வித் வந்து 100 பிக்சல் இருக்கணும், 200 பிக்சல் இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் எலமெண்ட்டுக்கு ஒரு சைஸ் தேவையில்ல, வித்து சைஸு. அதுக்காண்டி தான் இந்த வித் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே கீழே வந்து 3 வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். ஒன்று வித்து, இன்னொன்று மேக்ஸ் வித், இன்னொன்று மின் வித்து. இந்த மூணையும் பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வித் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்ப்போம். இப்போ நான் கீழே வந்து இந்த 2 எலமெண்ட் இருக்குது. ஒன்று H1, இன்னொன்று பேராகிராஃப் டேக். இப்போ நான் வந்து பேராகிராஃப் டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பேராகிராஃப் டேக் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து வித்து கொடுக்குறேன். வித் 800 பிக்சல் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், என்னுடைய கண்டென்ட் வந்து 800 பிக்சல் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் வந்து 800 பிக்சல் எடுத்துருக்கு. இப்போ நான் இதை வந்து இதுக்கு நான் வந்து பார்டர் கொடுக்குறேன். பார்டர் 2 பிக்சல், சாலிட் கொடுக்குறேன், சாலிட் ரெட். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிவிட்டு வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்னை சுற்றி பார்டர் வந்துட்டு. இது வந்து இந்த வித் ப்ராப்பர்ட்டியோட வேலை என்னென்னா, என்னோடய கண்டென்ட்டுக்கு வந்து நான் எவ்வளோ வித்து கொடுக்குறேன். என்னோட ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்டுக்கு நான் எவ்வளோ வித்து கொடுக்குறேன்னா, அந்த வித்தோட சைஸை குறிக்கிறதா இந்த வித் ப்ராப்பர்ட்டி. அந்த எலமெண்ட்டுக்கு நான் இவ்வளோ வித்து தான் கொடுக்க போகிறேன், இவ்வளோ வித்து தான் நான் கொடுக்குறேன், 500 பிக்சல் தான் கொடுப்பேன், 600 பிக்சல் கொடுப்பேன், அப்படி நான் கொடுக்குறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற வித் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் 700 மாற்றுறேன்னா 700 மாற்றிருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் கொஞ்சம் சுருங்கிடும். அவ்வளோதான், கரெக்டாக 700 பிக்சல் எடுத்துக்குது. இதுதான் வித்து. இப்போ நம்ம அடுத்து வந்து மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இப்போ நான் நான் இங்கே இந்த மேக்ஸ்னு கொடுத்துருக்கேன். மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி இப்படி தான் போகணும். மேக்ஸ் ஒரு ஹைஃபன் அடுத்து வித்து. இதுதான் மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி நேம். இப்போ நான் 800 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பேஜ் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 800 பிக்சல் எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்னோடய பேஜ் வந்து சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், என் பேஜ் சைஸை நான் ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் எவ்வளோ தான் சைஸை ரெடியூஸ் பண்ணாலும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வித்து வந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு, தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே வந்து நல்லா பெருசாக்குறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் நின்றுட்டு இதோட. ஏன்னா இதுதான் 800 பிக்சல். 800 பிக்சலுக்கு மேலே இப்போ நம்ம என்னோடய விண்டோஸ் சைஸ் வந்து இப்போ 700. இப்போ என்னோடய பிக்சல் வந்து இப்போ வந்து என்னோடய விண்டோஸ் சைஸ் வந்து இப்போ 900 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னுடைய கண்டென்ட்டோட சைஸ் வந்து மேக்ஸ் வந்து 800. அவ்வளோதான், இதோட நின்றுட்டு. இதுக்கு மேலே போகாது. இதுக்கு மேலே ஸ்க்ரீன் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் என் கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் 800 பிக்சல் தான் எடுத்துக்குது. அதனால் 800 பிக்சல் தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்க்ரீன் வந்து 1024 இல்லைனா 2000 3000 என்ன தான் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருந்தாலும் என்னோடய எலமெண்ட் மேக்ஸிமம் 800 பிக்சல் தான். அதுக்கு மேலே என்னுடைய எலமெண்ட் போகவே போகாது. அதனால தான் இங்கே பாருங்கள், எலமெண்ட் 800 நின்றுட்டு அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. இதுதான் மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுவே மின் வித் ப்ராப்பர்ட்டினா பாருங்கள், மின்னா மினிமம். அப்போ என்ன பண்ணோம், மினிமம்க்கு இதான் இப்படி தான் போடணும். மின் ஹைஃபன் வித்து. இது வந்து மினிமம் வித்து அந்த ப்ராப்பர்ட்டியை குறிக்குது. இப்போ நான் அதே தான் மின் வித் 800 பிக்சல் வச்சுக்கோங்களேன். 800 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்.
இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிட்டு. ஆனால் இப்போ நான் வந்து பேஜை ரெடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அதே மாதிரி தான் மேக்ஸ் வித்து என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த மின் வித்தும் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிட்டு கீழே வந்து ஒரு ஸ்க்ரோல் பார் வந்துட்டு பாருங்கள். இது எதுக்குன்னா, இதுதான் இந்த மின் வித் ப்ராப்பர்ட்டியோட வேலை. என்னுடைய எலமெண்டோட வித் வந்து மினிமம் 800 பிக்சல் தான். நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஸ்க்ரீன் வந்து இப்போ 700 பிக்சல் இருக்குன்னா என்னுடைய எலமெண்ட் வந்து 800 பிக்சல் தான். உங்களுடைய 700 பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை சுருக்காது. 800 மினிமம் வித் 800 பிக்சல்னால் 800 தான். 800 பிக்சல் வித்து குறையவே குறையாது. இதுதான் இந்த மின் வித் ப்ராப்பர்ட்டியோட வேலை. இதே மேக்ஸ் வித்னா என்னது, நீங்கள் என்ன தான் 1000 2000 உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் இருந்தாலும் என்னுடைய எலமெண்ட் மேக்ஸிமம் 800 தான். 800 கொடுத்துருக்கனால என்னுடைய எலமெண்ட் வந்து 800 தான் இருக்கும். அதை விட்டு என்னுடைய எலமெண்ட் கூடவே கூடாது. இதே மின் வித்துனா 5000 இருக்குன்னா 5000 அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சைஸை குறைச்சிட்டே வரும்போது அந்த 800 வரும்போது நின்றுது. அதுக்கப்புறம் அந்த எலமெண்டோட வித்து வந்து குறைய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, மின் வித் ப்ராப்பர்ட்டி 800 கொடுத்ததுனால அதோடு நின்றுது. இதே வித் ப்ராப்பர்ட்டினா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வித் ப்ராப்பர்ட்டினா அது இப்போ நான் வித் 800 பிக்சல் கொடுக்குறேன்னா 800 பிக்சல் எடுத்துக்கிட்டு பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அவ்வளோதான், 800ஓட நிற்கி. இதுவும் வந்துட்டு குறைய மாட்டேங்குது. இப்போ நான் இதுவே வித்து கொடுக்கவே இல்லை. அப்போ இப்படி தான் உங்கள் ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டென்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக காமிக்கும். இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கு வித் மேக்ஸ் வித் மின் வித் மூணையும் கொடுக்குறோன்னு? ஃபஸ்ட்டு வித் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா, என்னுடைய எலமெண்ட்டுக்கு ஒரு ஒரு வித்து தேவை, இவ்வளோ தான் சைஸு, அதோட வித்து சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வித் ப்ராப்பர்ட்டி. மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி எதுக்கு, உங்கள் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய எலமெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் வித்து வேணும், அதை விட்டு அது அதிகமாக போகவே கூடாது. 800னா 800 தான் மேக்ஸிமம், அதை விட்டு அதிகமாக போகக்கூடாது. நீங்கள் என்ன தான் உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருந்தாலும் என்னுடைய எலமெண்ட்டோட வித் வந்து மேக்ஸிமம் வித் அவ்வளோதான். அதை விட்டு உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் வேணால் பெருசாகிட்டு போதும், என்னோடய வித் வந்து 800 நின்றுடும். ஏன்னா நான் 800 கொடுத்ததுனால 800 நின்றுது. நீங்கள் 500 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், அது உங்களுடைய நீங்கள் கொடுக்குற மேக்ஸிமம் வித்து கொடுக்குற நீங்கள் வேல்யூ பொறுத்து இருக்குது. இப்போ நான் மினிமம் வித்துக்கு வந்து நான் வந்து 500 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னுடைய ஸ்க்ரீன் வந்து இப்போ 1000 பிக்சலில் இருக்குது. அப்போ வந்து 1000 பிக்சலும் என்னுடைய அந்த கண்டென்ட் எடுத்துக்கிடுது. ஆனால் நான் ஸ்க்ரீனை நான் ரெடியூஸ் பண்ணிட்டு வரும்போது அது 500 பிக்சல் வந்ததுக்கப்புறம் அது கீழே அது குறையாது, அதோட ஸ்டாப் ஆயிடும் கண்டென்ட். காரணம் என்னென்னா, நான் மின் வித்து வந்து 500 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் என்ன தான் குறைச்சாலும் என்னுடைய எலமெண்ட்டோட மினிமம் வித்து குறைஞ்ச வித்து 500 பிக்சல் தான். அதனால் நான் என்னோடய 500 பிக்சல் வந்து நான் குறைய மாட்டேன். மேக்ஸிமம் வித்து கொடுத்தா நான் என் மேக்ஸிமம் வித்து 600 கொடுத்தேன்னா அந்த 600 பிக்சல் வந்து நான் மேலே வரமாட்டேன். அவ்வளோதான், 600 பிக்சல் தான் என்னுடைய இடம், அதை தாண்டி நான் வரமாட்டேன். அதில் வந்து நான் குறையவே நான் செய்வேன் தவிர அடுத்து நான் கூட மாட்டேன். 600 பிக்சல் வந்து நான் ஒரு பிக்சல் கூட நான் வெளியே அதிகமாக வரமாட்டேன். இதுதான் மின் வித்து மேக்ஸ் வித்துக்குள்ள டிஃப்ரெண்ட். இதே நார்மலாக வித் ப்ராப்பர்ட்டினா என்னுடைய எலமெண்ட்டுக்கு ஒரு வித்து வேணும், ஒரு அளவுடைய வித்து வேணும், அதை கொடுக்கறது தான் இந்த வித் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.